சண்டேனாலே ஸ்பெஷல் தான். அதுவும் சிக்கன் கிரேவி இருந்தால் சூப்பர் சண்டே. சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அன்னாச்சிப்பூ, மிளகு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ணால் புதினாவையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் புதினாவோட ஜூஸ் நல்லா இறங்கி இருக்கும். பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 1 கப் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா நம்ம சாப்பிட்றப்போ தக்காளி போட்டதே தெரியாது. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு தோலோடு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சிக்கன் கிரேவியில் உருளைக்கிழங்கு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிக்கனை நல்லா கழுவி இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், லெமன் ஜூஸ் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து இதில் நல்லா கிளறி விட்டு மசாலாவுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கிளறினோன்னா நல்ல மசாலாவில் அதோட சேர்த்து சிக்கன் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போது 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். மிக்சியில் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு போட்டு நல்லா அரைச்சி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கரில் மாற்றி ஒரு 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரை ஓப்பன் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கருவேப்பிலையும் நல்லெண்ணெயும் ஊற்றி மூடி வச்சுடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் சிக்கன் சூப், சிக்கன் கிரேவி, லாலிபாப் சிக்கன். ஹாப்பி சண்டே.